அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கணபதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. வழக்கம் போல அச்சலக்கணபதி அப்படிங்கிற ஜோட முறையை உருவாக்கிய நமது ஆசிரியர் உயர்ந்திரு தோடமுத்தையாவுக்கும் அவர் வள்ளிச்சல்ற மூத்த குருமாவுக்கும் நன்றி தெரிவிக்கணும். ஒரு சில வீடியோவில் மூத்த குருமாவுக்கு நன்றி தெரிவிக்கணுங்கிற இதை சொல்ல மறந்து விடுபட்டிருக்கலாம். யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். ஏன்னா அதை ஒரு வேடிக்கையா சொல்லிட்டே போறோம். சரிங்களா? நம்மளா திட்டமிட்டு இந்த வார்த்தையை நேரத்தில் பயன்படுத்தணும்னு சொல்ற கிடையாது. அதனால முதல்ல சொல்லிட்டேன். சரிங்களா? நான் நடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், ஊரு போய் சேர மாட்டேன்னு நடிகர் விஜய் நடித்த வேட்டைக்காரன் அப்படின்ற படத்துல ஒரு பாட்டு இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்க பேர் காளிமுத்தா, உங்க ஐயா கூப்பிடாது வந்துட்டு போங்க அப்படின்னா நம்ம கையால் உதறும். ஏன்? போலீஸ் ஸ்டேஷன் அடி வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். எப்படி அவங்களால எந்த ஒரு சேதம் செய்ய முடியாது, ஊமாடியே அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வந்து நல்லா திட்டகார்த்தமானவங்க. செவ்வாய் அப்படின்னா தைரியம், வீரியம், ஸ்ட்ராங் பாடி. சரிங்களா? அது போல நம்மளுடைய அச்சலக்கணபதி அப்படிங்கிற ஜோடம் படித்தா ஒரு நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஐயா அவங்களை கூப்பிட்டாரு, கொஞ்சம் வந்துட்டு போவீங்களா ஸ்டேஷன் வரைக்கும் அப்படின்னானே அவர் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜாதகத்தை கொடுத்து ஜாதகம் சம்மந்தமாக ஒரு சில விளக்கங்கள் கேட்குறாங்க. கேட்கும் பொழுது எனக்கு ஸ்டேஷன் வந்து இப்போ ஒரு அழைப்பு கூப்பிடுறாங்க, நான் போகலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? அவர் வந்து ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஆள், தற்சமயம் விவசாய வேலை பார்க்குறாங்க, தோட்டம் தர வந்து விவசாய வேலை பார்க்குறாங்க. தன் வேலையை கடமையை கட்டாச்சினாரு. ஊர் பொதுமக்களுக்காக அடிக்கடி ஊர் பஞ்சாயத்து கட்டா பஞ்சாயத்துனா நானும் பெரியாவும் சொல்லி வேட்டி சட்டையை கட்டிட்டு போய் நிற்போம் பார்த்தீங்களா, அப்படியோடு அடிக்கடி போவாராம் ஊருக்காக. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கிற கிராம நிர்வாக அதிகாரி VAO அப்படிங்கிறவர் 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இல்லை, 14 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கமெண்ட் சம்பந்தமா விசாரிக்கணும் வாங்கங்கிறாங்க. ஆனா அவர் என்ன கமெண்ட் பண்ணாரு, ஏது பண்ணாருன்னு ஜாதகருக்கு தெரியாது. போன்ல சொல்றாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க ஐயா விசாரிக்கணுங்கிறாரு அப்படின்னு. அவங்க வந்து இதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஜாதகனுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நம்மகிட்ட கேட்கறாங்க பெடிஷன். அப்படி சொல்லும் பொழுது இன்னைக்கு ஏன் இந்த பிரச்சனை நடக்குது, இப்படி ஏன் அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அச்சலக்கண பദ്ധதி மென்பொருளுங்கிறதும் அச்சலக்கண பദ്ധதியில ஜோதிடம் பார்க்கும் பொழுதும் நமக்கு அந்த விஷயம் வந்து துல்லியமா தெரியும். அது ஏன் எப்படிங்கிறத நம்ம ஜாதக ரீதியாவே பார்ப்போம், விளக்கம் சொல்லுவோம். சரிங்களா? பிறப்புகால லக்னம் காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு, இது மேசம் 1ஆம் வீடுனா காலபுருஷனுக்கு 6. அப்புறம் 6 அப்படின்னால ரணரோக ரோக சத்துருஸ்தானாதிபதி. அப்படின்னா இவங்க வந்து ஒண்ணு இவங்க கடன் வாங்கணும், இல்லைன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள் சார்ந்த விஷயத்தை அவங்க ஆட்கொண்டுட்டே இருக்கும். ஏன்? காலபுருஷன் அதை உணர்த்துறாரு, தன்னுடைய எதிர்காலத்துக்கு திட்டமிடுதல். சரிங்களா? காலபுருஷனுக்கு 6வது லக்னத்தை ஜென்ம லக்னமாக கொண்டவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். நோய் சார்ந்த பிரச்சனை, வம்பு வழக்கு, எதிரிகள்ங்கிறத ஆட்படுவாங்க. போன பிறகு விட்ட ஓர தொட்ட வர இங்க தொடருது அப்படின்னு அர்த்தம். அச்சலக்னம் மீனம் உத்திரட்டாதி 1 போகுது. டீனன் எங்க போவோம், சனிவான நட்சத்திரங்கள் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் நவாம்சத்துல. அப்புறம் இங்க போகுது. இந்த அச்சலக்னத்திற்கு 6ஆம் இடத்துல நவாம்ச புள்ளி போகுது அப்படின்னா ஜாதகருக்கு பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய காலம். சரிங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப 6ஆம் அதிபதி யாரா இருக்கின்ற சூரிய பகவான் 6ஆம் வீட்டிலே விட்டிருக்கிறாரு. 4, 7க்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் அங்கதான் இருக்காங்க. சுக்கிரன் 3, 8க்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன். 8க்குன்னா பிரச்சனை, அதுவும் 6ல இருக்கு. அப்படின்னா ஜாதகர் அவரை தேடி வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் வரக்கூடிய காலம். 7 அப்படிங்கிறது வந்து ஒரு நட்பு வட்டாரம் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனைங்க வரணும்னு இருக்குது. கோச்சார சூரியன் எங்க போறாங்க அப்படின்னா இந்த அச்சலக்கணத்துக்கு 12ங்கிற இடத்துல இப்ப போய்கிட்டு இருக்காங்க. ஏன் போறாங்க? இது வந்து மாசி மாசம். கோச்சார சனி பகவான் இங்கதான் இருக்கிறாரு 12ஆம் வீட்டுல. 11, 12 ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான். இப்படி இருக்கிறப்ப கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்படிங்கிறது வந்து 8ஆம் இடம் ஆயிடும். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்த பிரச்சனைகள் நம்முடைய ஐயா என்ன சொல்றாங்க, 6ஆம் இடங்கிறாங்க. அப்படின்னா 6ஆம் இடத்தின் அதிபதியா இருக்கிற சூரிய பகவான் 6ல இருக்கிறாரு, கோச்சாரத்துல 12ல போறாரு. அங்கிருந்து தன் பாறையால 6 பாக்குறாரு. அப்படி போறதுனால சூரிய பகவானுடைய கோச்சாரம் நகர்வுகளின் காரணமாக 6ங்கிற ஸ்டேஷன் சார்ந்த பிரச்சனைகளும், ஸ்டேஷன் சார்ந்த ஒரு விரயங்களும், ஸ்டேஷன் சார்ந்த உறக்கமின்மையும் வரணும்னு இருக்கு. சரிங்களா? இதை புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிறப்ப இவருடைய சுய ஜாதகத்துல இந்த 6ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் வீட்டு இருக்கிறனால ஸ்டேஷன் சார்ந்த விரயங்கள் போகணும் அப்படிங்கிறத வந்து கேது உணர்த்துறாரு. கோச்சார சூரியனும் கோச்சார சனியும், சூரியன் 6ஆம் அதிபதி, சனி 12ஆம் அதிபதி, 11, 12க்கு ஆதிபத்தியம். சந்தோஷமான விரயங்கள் இங்க ஸ்டேஷன் சார்ந்து போகணுன்றது. சரிங்களா? அப்பனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஏன் இந்த தன்மைக்கு ஆட்படுது ஜாதகம் அப்படிங்கிறப்ப, இது வந்து நேத்து போட்டது, நேத்து 3ஆம் தேதி 3/3/2025. சரிங்களா?
அப்படி நம்ம இவங்க கேட்ட டயத்துக்கு பலன் போடுறப்ப இவருக்கு ஈகண்ட நட்சத்திரம் உத்திரட்டாதி 1 சனி பகவான் 405 நாள் இயக்குறாரு. தன்னுடைய வேலையை கேதுட்ட கொடுக்குறாரு 45 நாள். இவர் தன்னுடைய வேலையை பிரிச்சு தராரு சூரியன்ட்ட 5 நாளைக்கு. சரிங்களா? அதாவது 405 நாள் சனி பகவான், 45 நாள் கேது இயக்குறாரு. தன் பொறுப்புகள் இப்ப யார் ஹேண்டில் பண்றா? சூரியன் இயங்குறாரு. இந்த சூரியன் 5 நாளை இயங்கணும் இருக்கு. அப்பனா இந்த சனி கேது சூரியன் சனி கேது சூரியன் இவங்க வந்து 28/2/2025 இருந்து 5/3/2022 வரைக்கும் இந்த சூரியன் இயங்கணுங்கிற பிராப்தம். அதுக்கு அடுத்து நேற்றைய பொழுது 13 மணி நேரம் 20 நிமிஷம் புதன் இயங்குறாரு. சரிங்களா? நாங்க ஜாதகம் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு இருக்க நேரத்துல கேது இயங்குறாரு 1.5 மணி நேரம். அதே நேரத்துல சந்திரன் இயங்குறாரு. அப்பனா இதுல என்ன காலிமுத்து அப்படின்னோம்னா சூரியன் 5 நாள் இயங்கணும். சரிங்களா? அதாவது இது வந்து ஏஎல்பி தசாம்பாங்க. பாரம்பரிய தசா இல்ல, ஏஎல்பி தசா. இந்த ஏஎல்பி தசால 5 நாள் இயக்க வேண்டிய கிரகம் சூரியன். அவர் 6ஆம் அதிபதியா இருக்கிறாங்க. அப்புறம் இந்த 6ஆம் இடத்து சம்பந்தமான பிரச்சனை வரணுங்கு இருக்கு. 6னா போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்த பிரச்சனைகள் 28ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற பிராப்தம். மார்னிங் 10 மணி வரைக்கும் இருக்கு இவங்களுடைய ஜாதகத்துல. சரிங்களா? அப்பனா நம்ம என்ன சொல்றோம், இவர் நேற்று 3ஆம் தேதி கேட்கறாங்க. அப்பனா இந்த இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா 5ஆம் தேதிக்கு அப்புறம் யார் வர்றாங்க அப்படின்னா சனி கேது சூரியனுக்கு அடுத்து சந்திரன் தான் வர்றாரு. இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து இந்த அட்சலக்கணத்திற்கு 5ஆம் ஆதிபத்தியம் பெற்றவர். எங்க இருக்காரு? 9ஆம் வீட்டுல இருக்கிறாரு. யாரோட? லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கனால இந்த 5ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அப்புறம் சந்திரன் இயங்க வந்ததுனால அது வந்து ஒரு நல்ல தன்மையாக பாக்கியமான நிகழ்வுகளாக மாறப்படும். அப்ப நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு உணரணும். சரிங்களா? ஒரு தைரியம் கொடுக்குறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றோம், வான மண்டலத்துல இயங்குறது யாரு? ஒளி வீட்டின் கிரகமா இருக்கிறது சூரியன். அவர்தான் 6ஆம் அதிபதி. அப்ப என்ன சொல்றோம், இரவா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு இப்பதான் விவரம் கேட்குறீங்க அப்படின்னால இரவுல குளிச்சுட்டு கண்ணம் போயிட்டு சூரிய பகவானே நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா அது என்ன விஷயம்னு தெரியாது. அரசாங்கம், ஏன்னா சூரியன் அப்படின்னு அரசு கிரகம், விஏஓ அரசாங்க அதிகாரி. சரிங்களா? 14 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட். சரிங்களா? ஊர் சம்பந்தமான ஒரு பொதுநல வழக்கு இவர் பேரை சேர்த்துக்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னா ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, என்னை வந்து என்கொயரி பண்ண போறாங்க, அந்த பிரச்சனை நீங்க தான் காப்பாற்றி தரணும் அப்படின்னு பிரச்சனைக்குரியவர்கிட்டயே சரண்டர் ஆகிறது. சரிங்களா? இரவுலே சாமி கும்பிடுங்க, ஏன்னா நம்மளுக்கு இரவா இருக்கும், வெளிநாட்டுல பகலா இருக்கும், சூரியன் இயங்கி கொண்டிருக்கிறவர் தான், அதனால கும்பிடுங்க அப்படின்னும். இல்லை உங்களுக்கு இன்னும் மனசு கவலக்கமா இருக்கு, கவலையா இருக்குன்னா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு நவகிரக சந்தையில விடிஞ்சனையும் குளிச்சுட்டு போய் அவருக்கு ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு நான் இன்னைக்கு ஸ்டேஷன்ல போய் என்னன்னு கேட்க போறேன், அந்த தகவல் நல்ல தகவலா வரணும், சமாளிக்கக்கூடியதாக வரணும் அப்படிங்கிற சொல்லிக்கோங்க அப்படின்னு சொன்னோம். அவர் சரி அப்படின்னாரு. ஏன் அப்படின்னோம்னா கோச்சார கேது 7ஆம் இடத்துல இருக்காரு, அச்சலக்கணத்துக்கு 7ல. சரிங்களா? அப்படி இருக்கனால ஸ்டேஷன் சார்ந்த பிரச்சனை நன்மையில முடியும். ஆனா இதே கேது பகவான் இப்ப வந்து ராகுது பயிற்சி ஆகி இங்க உள்ள போறப்ப அச்சலக்கணத்துக்கு 6ல வந்துருவாரு. அப்ப ஸ்டேஷன் சார்ந்த பிரச்சனைகள் தொடரும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சமாளிப்பதற்கு ஒரு சில வழிபாட்டு முறைகளும் ஒரு சில பரிகார முறைகளும் உங்களுக்கு ஜாதகத்தையாக சொல்லியிருக்கிறோம். அதை அவர் செய்யறேன்னு இருக்கிறாங்க. அப்புறம் அட்பிரசன்ட்ல என்ன செய்யணும், ஸ்டேஷனுக்குள்ள போறோம். அப்புறம் சூரியனை வழிபாடு பண்ணிட்டு போகும்பொழுது நம்ம அந்த மாதிரி தற்காத்துக் கொள்ளலாம். ஏன் நான் நடிச்சா தாங்க மாட்டேன், அந்த பாட்டை ரிமைண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பனா ஒரு ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனைனா ஊர் பெரியவங்க அப்படின்னு தெரியாத ஆளா இருந்தாங்க அப்படின்னா போனே அடிச்சிடுவாங்க. புதுசா ஒரு இசை வந்திருக்காரு, அவர் வந்து யார் என்னன்னு தெரியுமா, வர்றவங்க யாரு எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா, நம்ம ஏதாவது இருக்கிறப்ப கோதை அடிப்பாங்க வைவாங்க அவச்சொல். சரிங்களா? அப்ப நம்ம வந்து தற்காத்துக்கு சூரியனை வழிபாடு பண்றோம். ஏன் இந்த சூரியன் இருக்கிறாரு, நாளைக்கு வரைக்கும் இருக்கிறாரு, நம்ம இன்னைக்கு போங்கன்னு இருக்கும், எப்பதான் போங்க தைரியமா போங்க அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா 8ஆம் அதிபதியும் 6ல இருக்கிறனால இவருக்கு பிரச்சனை வரணும் அப்படிங்கிற பிராப்தம் இருக்குது. அதனால நீங்க போங்க, தைரியமா போங்க, கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்புறம் இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறை அட்பிரசன்ட்ல ஏன் இப்ப கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதும், இவங்களுக்கு வந்து நேற்று 3ஆம் தேதியா 2ஆம் தேதி கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டா ஒரு 2 நாள் எனக்கு டைம் கொடுங்க, நான் ஒரு வேலையா இருக்கேன் வந்துடுறேன் அப்படின்னு இருக்காங்க. அப்படிங்கப்ப நேற்று ஒரு மனக்கலக்கத்தை நேற்றுக்கு மாநில விவரம் கேட்டாங்க. நம்ம ஈவினிங் வந்து உங்களுக்கு பலன் ஜாமம். சரிங்களா? அப்படின்னு இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறை ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இந்த தன்மை என்ன ஆகும், சரியாயிடும். கோச்சார சூரியன் நகலும் பொழுதும் சரியாயிடும். அதுக்கப்புறம் இந்த 5 நாளுங்கிற கிரகம் நகலும் பொழுதும் சரியாயிடும். அப்புறம் அவருக்கு பிரச்சனை 5ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தான் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். போன் ஒவ்வொரு சுடரி அப்படி நின்றுச்சு. காலையில் 9:30 ஆகுது. எங்கள் ஊர் சிவகாசியில் எவ்வளோ வெயில் இருக்குங்கிறத உணர்ந்துக்குவாங்க. சரிங்களா? அப்போனா இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 5/3/2025 காலைல 10 மணி வரைக்கும் தான் அந்த சூரியனை இயக்கங்கள் இருக்கு. அப்போனா அந்த சூரிய பகவானுக்கு ஒரு விளக்கு போட்டு சாகமிடும் பொழுதும், சூரியனை இருந்த இடத்துல இருந்தே குளிச்சுட்டு வணங்கும் பொழுதும் அந்த சூரியனை அனுக்கிரகத்தால என்ன நடக்கும் அப்படின்னா
சூரியனுடைய திருநாமங்கள் கொண்ட ஒரு போலீஸ்காரே நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்து வெளியில வரக்கு உதவி பண்ணுவார். இப்போ உதாரணத்துக்கு பாஸ்கர், ரவி, ஆதித்யா அப்படின்னு இருக்குல்ல, இப்படிப்பட்ட திருநாமங்கள் கொண்ட ஒரு போலீஸ் காவல்துறை நண்பரே நமக்கு இந்த வந்து வெளியே வர உதவி பண்ணுவாரு அப்படிங்கிறத நீங்க உணரணும். சரிங்களா? அப்பனா எந்த ஒரு செயல் நடந்தாலும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்து பாருங்க, விஏஓ வந்து 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை வந்து இப்ப என்ன சொல்றாங்க, கமெண்ட் வந்திருக்கு, இப்பதான் எடுக்கிறாங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அப்பனா எப்பவோ போட்ட செயல் இப்ப வந்து நம்மளுக்கு வந்து பிரதிபிம்பம் வருது. எப்ப அட்சலக்கணம் நம்மளுக்கு வந்து மீனமாக போகும் பொழுது 6ஆம் அதிபதியாக சூரியன் இருக்கும் பொழுதும் அவருடைய சுயஜாதத்திலே 6ஆம் அதிபதி அங்க இருக்கிறதுனால கோச்சாரத்துல 12ஆம் இடத்துல சூரியன் வந்து தன்னுடைய பார்வை வீச்சினால 6 தொடர்பு கொள்றதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. அப்பனா ஒரு பிரச்சனையே காலம் தாழ்த்தி வருது. அதுபோல நாம் செய்கின்ற நன்மைகள் இன்னைக்கு பயன்படாட்டாலும் இதே போல 14 வருஷம் கழிச்சு நமக்கு வந்தா நல்லது தானே. அதனால இயன்ற வரைக்கும் நன்மை செய்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.